வணக்கம் நண்பர்களே. கிட்டாரில் வந்து கர்நாடிக் மெத்தடில் கமகங்கள் வாசித்து பாடல்களை வாசிக்கும் பொழுது மிக இனிமையாக பாடலினுடைய ஒரிஜினல் அந்த தன்மையை கொண்டு வர முடியும். அதுக்கு மெயினாக 15 வகையான கமகங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஸ்புரிதம் அப்படின்னு ஜண்டை வரிசைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆங்கிலத்திலலாம் எனக்கு பேர் சொல்ல தெரியல. தமிழில் சொல்லும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 2 சுரங்களை ஒரு சுரத்தை 2 தடவை மீட்டுறது, இதுக்கு ஸ்புரிதம்னு பேர். அது ஜண்ட வரிசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது கீபோர்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மீட்டிட்டு இரண்டாவது அடுத்த ஸ்ட்ரிங் அடுத்த ஃப்ரெட்டில் அடுத்த நோட்டை ஒரு டச் கொடுக்குறோம். சா 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 ரீ 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 கா 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 கா. இது ஒரு வகையான கமகம். இதுக்கு பேர் ஸ்புரிதம்னு பேர். இது இரண்டாவது திரிபா நொக்கு இப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு சுரத்தை அழுத்தம் கொடுத்து வாசிக்கிறதுக்கு பேர் அந்த நொக்குன்ட்டு பேர். ஒரு நோட்டு அதாவது கிளைடிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நோட் இன்னொரு நோட்டுக்கு போகிறது. அதாவது மேலிருந்து கீழே, கீழேருந்து மேலே 2 இதுவும் அந்த கமகங்கள் வரும். அதே போல் இன்னொரு மெத்தேடு ஒரு நோட்டை அசைக்கிறது, பக்கத்தில் இருக்கிற நோட்டை பிடிச்சி. அதாவது 5 நோட்டு தாண்டி கூட போகலாம். அதாவது ஒரு மீட்டில் ஒரு பிளக்கில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நோட்டுக்கு போகிறது. அதாவது மீட்டும் பொழுது விரலை அழுத்தி எடுத்துடணும். இது ஒரு வகையான கமகம்.
அசைக்கணும். அந்த ஒரே டைமிங் 2 விரல்களும் மீட்டுறதும் விரல் அசைவு 2 சேமாக இருக்கணும். அந்த கேப் விட்டால் அது ஒரு வகையான கமாகமாக மாறும். மீட்டிட்டு அதுக்கு பிறகு அசைக்கிறது. இப்படி இந்த நுட்பங்கள் எல்லாம் பாடல்களில் ஒவ்வொரு பாடலில் இந்த ஃபார்முலாலாம் கிடையாது. இது ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு மாதிரி வரும். அந்த பாட்டினுடைய வார்த்தைகள் எப்படி வருதுங்கிறத உன்னிப்பாக கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிச்சுக்கலாம். இது கிளைடிங்னு பேர். இது எப்படி போதுன்னு பாருங்க. பால் அப்படிங்கிற அந்த லா ஒரு சேக்கோடு வரும். ஒரு அழுத்து வா வெறும் மீட்டா மீட்டும் பொழுது அழுத்தி எடுக்கிறது. இப்படி வாய்ச்ச பிறகு ஒரு சுரத்துலேருந்து பக்கத்து சுரத்துக்கு போயிட்டு திருப்பி அதே இடத்துல நிற்கணும். நல்லது நண்பர்களே, ஒரு 4-5 வகையான கமகங்களை இந்த எபிசோடில் கொடுத்துருக்குறேன். இன்னும் பலவித நுட்பங்களும் அடுத்து வர வீடியோக்களில் நான் உங்களுக்கு தர்றேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் இந்த கிட்டாரை பற்றின நுட்பங்கள் எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.